ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் பேருந்து நிலையம். இது வந்து முதுகுளத்தூர் வந்து பேரூராட்சி. இது இங்கேருந்து நிறையா ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸுலாம் வந்து இயக்குறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாயல்குடி, பரமக்குடி, மதுரை இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே வந்து பஸ்ஸு வந்து போகுது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஊர் தான். இங்கேருந்து பரமக்குடி பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஊர் தான் அந்த முதுகுளத்தூர். இங்கிட்டு ஃபுல்லாக வந்து கடைகள், இந்த சைடும் நிறையா கடைகள்லாம் அந்த பக்கம் அதிகமாக இருக்குது. இந்த சைடும் நிறையா கடைகள், இந்த பக்கமும் நிறையா கடைகள்லாம் இருக்குது. நிறையா கடைகள் இருக்குது. இந்த சைடு நிறையா கடைகள்லாம் இருக்குது. இது வந்து முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற இது வந்து இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக எல்லாம் ஆட்டோ ஸ்டாண்டுகள். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட்டோ, சேர் ஆட்டோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்டோ கடைகள். இதெல்லாம் காய்கறி கடைகள். அது பார்த்திங்கன்னா நேராக இருக்கிறது ஒரு ஆவின் பாலகம். இது முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்துடைய என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பஸ் ஒன்றும் கிளம்பலை. இந்த அப்படியே ஒரு பஸ் ஒன்று நிற்கிது. இது வந்து முதுகுளத்தூர்லேருந்து சாயல்குடி போகிற பஸ்ஸு போல். சாயல்குடி போகிற பஸ்ஸு இது எல்லாமே. இது நல்ல அருமையான பேருந்து இருந்தது. இதுக்கு எல்லாமே பூக்கள் கடைகள். இந்த லைன் ஃபுல்லாக பூக்கள். என்னென்ன பஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த பஸ்ஸை பார்த்தா பரமக்குடி போகிற பஸ் இருக்குது. இது காரைக்குடி போகிற வண்டி அகமதியா. இது சத்திரக்குடி போகிற பஸ்ஸு. இது ராமநாதபுரம் போகிற வண்டி. இது பல ஊர்களுக்கெல்லாம் பஸ்ஸு இயக்கப்படுது. இது ஒரு டவுன் பஸ்ஸு. இது எங்கே போகுங்கிறதில்ல. இப்போ ரெனேந்தல்னு போட்டிருக்கு. இது ராமநாதபுரம் கீழக்கரை வழியாக போகிற பஸ். இது சிக்கல், ஏர்வாடி. இது வந்து சாயல்குடி போகிற பஸ்ஸு. இந்த வண்டி சாயல்குடி போகிற பஸ்ஸு. கடலாடி வழியாக போகிற வண்டி. இது கடலாடி வழியாக அந்த பஸ். இங்கிட்டு ஒரு டவுன் பஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லா எப்பயும் பரபரப்பாக இருக்கிற ஊர் தான் இது சத்திரக்குடி. இது எல்லாம் தான். போய்